ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னம்மாகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சைடிஷ் காளான் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 15 சின்ன வெங்காயம், ஒரு 8 பூண்டு சேர்த்துக்கோங்க, 2 துண்டு இஞ்சி, பட்டை 2 துண்டு சேர்த்துக்கலாம். நல்லா உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 5 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 சின்ன தக்காளியாக எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 4 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கர் வச்சு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலையை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கினது இது கூட தேவையான மசாலாலாம் சேர்த்துடலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு நல்லா திக்காய் வரணும். இங்கே பாருங்கள், திக்காயி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இது கூடவே 1.5 டீஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா கூட அதை கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட 300 கிராம் அளவுக்கு காளான் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காளான்லேருந்து நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும், அதனால் நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காளானில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிரேவி திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லிக்கு செய்கிறேன், அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கு வேணும்னா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ விசில் வந்தது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்ந்து கலந்து விட்டு நம்ம பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.